ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜப்பனி அனிமி சீரீஸான டோனிகாவா சீசன் 1 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோடில் சில சீன்ஸை நான் கட் பண்ண வேண்டியது இருக்கிறதுனால சில சீன்ஸை நான் கட் பண்ணிவிட்டு அது போக சில விஷயங்களை மாடுலேஷன் பண்ணி தான் நான் சொல்ல போகிறேன். ஆனாலுமே கவலைப்படாதீங்க, உங்களுக்கு கதையை நான் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோனிகாவா சீசன் 1 எபிசோட் 9. நம்ம ஹீரோவோட வீடு எரிஞ்சு போயிருக்கு. ஹவுஸ் ஓனர் உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். தன்னோட வீடு எரிஞ்சு போயிருக்கு, ஆனால் அதை பற்றி கவலைப்படாம சுற்றி இருக்கிறவங்கள பற்றி தான் என்னோட ஹஸ்பண்ட் எப்போவோ கவலைப்படுறாரு. சுகாசா உன்னோட முக்கியமான விஷயம் ஏதாச்சும் உள்ள இருக்கா நம்ம ஹீரோ கேட்கவோ. இல்லை எல்லாமே என்னோட சூட் கேஸில் தான் இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. உங்களுக்கு ஏதாச்சும் மிஸ் ஆயிருக்கான்னு ஹீரோயின் கேட்கவும், ஓ எனக்கா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு நல்லவேளை இந்த பூச்செடிக்கு எதுவும் ஆகல, இதை நம்ம வேற இதில் மாற்றி வளர்த்தரலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னோட முக்கியமான திங்ஸ் எல்லாமே பேங்க் லாக்கர்ல தான் இருக்கு, ஸோ கவலை இல்லை, நம்ம இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இன்சூரன்ஸ் டாக்குமெண்ட் பில் எல்லாம் தேவைப்படுமேன்னு கேட்கவும், எல்லாத்தையுமே நான் கிளவுட்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன், சோ கவலை இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மின்னல் விழுந்து தன்னோட வீடு எரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் கோவப்படல, அதே நேரத்துல வருத்தமும் படல. எல்லா விஷயத்தையுமே பொறுமையா திறமையா ஹேண்டில் பண்றாரு. இதனாலதான் எனக்கு இவரை ரொம்பவும் பிடிச்சிருக்கு அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றா. உடனே நம்ம ஹீரோ ரொம்பவும் வெக்கப்படுறான். இப்போ அவங்க பேத்திங் ஹவுஸ் போறாங்க. புது வீடு வாங்குற வரைக்கும் எங்க தங்கலாம், பேசாம நம்ம ஹோட்டல்ல தங்கலாமா? ஆனா ஹோட்டல்னாலே இல்ல நாசா நீ தப்பா எதுவும் திங்க் பண்ணக்கூடாது, நம்ம ஜஸ்ட் அங்க தங்குறதுக்காக மட்டும் தான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கோம். ஹினாமி அந்த இடத்துக்கு வந்து என்னடா தப்பா யோசிச்சுட்டு இருக்கியா எதுவும் அப்படின்னு சொல்லி கேட்கறா. நீ எவ்வளவு நேரமா இங்க நின்றுட்டு இருக்க, இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தண்ணிக்குள்ள ஒளிஞ்சுக்கிடுறான். எங்க தங்குறதுன்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப ஹினாமி வந்துட்டு எங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு இடம் இருக்கு, அங்க வேணா தங்கிக்கிடுதியான்னு கேட்கவும், உண்மையா தான் சொல்றியா, உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, அது போக நீ மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா எங்களுக்கு இந்த இடம் இருந்திருக்காது, சோ நீங்க தாராளமா தங்கலாம் அப்படின்னு சொல்லி ஹினாமி அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறா. நம்ம ஹீரோ எல்லார்கிட்டயும் ரொம்பவும் கைண்ட் பர்சனா இருக்கான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் நினைக்கிறா. நாங்க இங்க தங்குறது இசாகாவாக்கும் உங்க அம்மாவுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லன்னு சொல்லி கேட்கணும்னு சொல்லுவோம். கண்டிப்பா எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, இருந்தாலும் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவ போறா. நீங்க மத்தவங்களுக்கு யோசிக்காம ஹெல்ப் பண்றீங்க, அதனாலதான் உங்களுக்கு எல்லாம் நல்லதாவே நடக்குது, நீங்க செய்யற எல்லா விஷயமுமே 4 பேரை இன்ஸ்பிரேஷன் பண்ற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் நம்ம ஹீரோவை பாராட்டுறா. அம்மா கிட்ட கேட்டுட்டேன், நீங்க இங்க தங்குறதுல அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லி ஹினாமே வந்து சொல்றா. ஓ ரொம்பவோ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. என்னோட சிஸ்டருக்கு நாசா மேல ரொம்ப நாளாவே ஒரு க்ரஷ் இருக்கு, ஆனா அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சதே அவளுக்கு இன்னும் தெரியல, எதுக்கும் அவகிட்டே போய் கேட்போன்னு சொல்லி உன்னோட க்ரஷ் உன் கூடவே சேர்ந்து தங்குறான், இதை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு அவ கேட்கவும், ஐயோ நாசாவை நான் அப்படிலாம் நினைச்சு பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ வெக்கப்பட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அங்க வந்து இசாகாவாக்கு என்ன இங்க தங்க விட்டதுக்கு ரொம்பவோ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றான். நீ லவ் பண்ற பையனோட ரிங் ஃபிங்கர்ல அவன் ரிங் போட்டிருக்கான், இதை எப்படி இவ நோட்டீஸ் பண்ணாம இருக்கா அப்படின்னு ஹினாமி பாத்துட்டு இருக்கா. உன்னோட பேரண்ட்ஸை பார்த்துட்டு வந்தியா நாசா அப்படின்னு சொல்லி இசாகாவா கேட்கவும், சுகாசாவை என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்றதுக்காக போயிருந்தேன் அப்படின்னு ஹீரோ சொல்லவும், சுகாசா நாசாவோட சிஸ்டர், இவன் எதுக்காக அவன் பேரண்ட்ஸ் கிட்ட அவளை போய் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், அவங்களுக்கு தான் ஆல்ரெடி தெரியுமே அப்படின்னு சொல்லி அவ யோசிச்சுட்டு இருக்கா. அது போச்சு இவ கண்டுபிடிக்க போறான்னு நினைக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹினாமே பயப்படவும், ஓ அவளை நீ பொறுப்பா பாத்துக்கிட்டுதாங்கிறத காட்டுறதுக்காக போயிருக்கியா அப்படின்னு சொல்லி அவ வேற மீனிங்ல கேட்கறா. இவ இப்படி மரமண்டையா இருக்கிறதோ ஒரு வகைக்கு நல்லதுதான் அப்படின்னு சொல்லி ஹினாமி நினைக்கிறா. அப்ப அவங்க அம்மா வந்து, சுகாசா உனக்கு ஒரு நல்ல ஒய்ஃப் தான் அவங்க அம்மா சொல்லவோ, என்னது ஒய்ஃபா அப்படின்னு அவ கேட்கறா. ஆமா நாசாக்கும் அவளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லவோ, உடனே ஐசகாவா ஷாக் ஆயிட்டு இது எப்ப நடந்துச்சு அப்படின்னு கேட்கவும், நீ லவ் பண்ற பையனுக்கு கல்யாணம் முடிஞ்சிடுச்சு இது கூடவா தெரியாம இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா நாசா முன்னாடியே கேட்கறாங்க. அதை நீங்க அவ முன்னாடியேவா சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி அவ கத்துறா. என் ஃபேமிலி அப்படிதான் கண்டுக்கிடாதான்னு ஹினாமி சொல்றா. என்னோட ஃபர்ஸ்ட் லவ் இப்படி தோல்வியிலையா முடியணும். ஒரு நாள் கிளாஸ்ல யாராலையுமே சால்வ் பண்ண முடியாத ஒரு சம்ம நாசா ரொம்பவோ ஈஸியா சால்வ் பண்ணா, அவன் ரொம்பவோ திறமையான பையன் அப்படின்னு இசாகாவா சொல்லிட்டு இருக்கவும், அவ்வளவுதான் ஃபிளாஷ்பேக் முடிஞ்சிருச்சு. இந்த ஃபிளாஷ்பேக் மூலமா அவ என்ன சொல்ல வரானா, அவ நாசாவை லவ் பண்ணிருக்கா, இப்போ அவளுக்கு ஹார்ட் ப்ரோக்கன் ஆயிடுச்சு, நீ வேணா பிரேக்கப் ஆன சோகத்துல உன்னோட முடிய வெட்டிக்கிறியா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கலாய்க்கிறாங்க. உங்க பொண்ணோட ஃபீலிங்ஸ் நீங்க ஏன் புரிஞ்சுக்கிடவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்கவும், என்னோட ஹஸ்பண்ட் என்ன ஆல்ரெடி விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கூட போயிட்டான், அதுக்கு நீ எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கொஞ்சம் வருத்தப்படவும், இதுல ஓன் தப்பு எதுவும் இல்ல, அவ லவ்வாவா சொல்லாதது அவளோட தப்பு தான் அப்படின்னு சொல்லி ஹினாமி சொல்லவும், ஹினாமி சொல்றதும் கரெக்ட் தான், இது என்னோட தப்பு தான், இப்போ நான் தலை குனிஞ்சு நடக்கக்கூடாது, தலை நிமிர்ந்து நடக்கணும். நாசா உன்னோட மேரேஜ்க்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். இதை நினைச்சு நான் சோகமெல்லாம் இருக்க போறதில்ல, இதுக்கப்புறமா என்னோட யூடியூப் சேனல்ல கேமிங் ஸ்ட்ரீமிங் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ஒரு வழியா அந்த பிரச்சனை நார்மலா முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த நாள் ஆகுது. லாண்ட்ரிக்கு போனோம் அப்படின்னு ஹீரோயின் சொல்லவோ, காசை பத்திலாம் கவலைப்படாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இல்ல அது இல்ல இது வேற அப்படிங்கவோ, இந்த பொண்ணுங்க தான் லாண்ட்ரி வேலை பார்க்கணும் அப்படின்லாம் இல்ல, நானும் லாண்ட்ரி வேலை பார்ப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இல்ல இது வேற விஷயம் அப்படின்னு அவ சொல்றா. அப்பதான் நம்ம ஹீரோக்கே புரிய வருது. உடனே 2 பேரும் வெக்கப்பட்டு இருக்காங்க. சரி அப்படின்னா 2 பேருமே தனித்தனியா அவங்களோட துணியை துவச்சுக்கிடவன்னு சொல்லவோ, இல்ல இது என்னோட பிரச்சனை தான், நான் உங்க துணியவோ சேர்த்து துவைக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இப்போ அவ துணியெல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கவும் ஹினாமி வந்துட்டு அம்மா உன்னை எதுக்காகவோ கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கூட்டிட்டு போறா. அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு, இதுதான் அவளோட ட்ரெஸ்ஸா, இப்படி நான் தனியா வச்சு ஒரு நாள் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதை எடுக்க போறதுக்குள்ள ஹினாமி திடீர்னு அந்த இடத்துக்கு வரா. நீ எப்போ இங்க வந்த அப்படின்னு நம்ம கேட்கவோ, நான் அப்போல இருந்தே இங்க தான் நிக்கேன், நான் உன்னை என்னமோ நினைச்சேன், பரவாயில்ல நீயும் தைரியமா ஆம்பளைங்க பண்ற சில விஷயங்கள் எல்லாம் பண்ணதான் செய்யற, நீங்க 2 பேரும் புது கப்பிள்ஸ், இன்னைக்கு நைட் இங்க தானே இருப்பீங்க, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவ ஓடிடுதா. ஹினாமி கண்டிப்பா நைட் நம்மள வாட்ச் பண்ணிட்டு இருப்பா, சோ நம்ம எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஆக்சுவலி இந்த லாண்ட்ரி கூட ஹினாமி ஃபேமிலிக்கு சொந்தமானது தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஆச்சரியப்படுதா. லாண்ட்ரிக்கு நம்ம இப்பதான் ஒன்னா சேர்ந்து ஃபர்ஸ்ட்
சத்தியமா வாரம் இல்ல. ஆமா நீ எப்பவும் இந்த மாதிரி ட்ரெஸ் போட மாட்டியே, எதுக்காக இப்போ ட்ராக் சூட் போட்டிருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நம்ம ஊருக்கு கொண்டு போன இந்த லாண்ட்ரியில துவைக்க போட்ட இந்த ட்ரெஸ்ஸை தவிர்த்து என்னோட மத்த எல்லா ட்ரெஸ் எரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு ஹீரோயின் சொல்லவும், உன்கிட்ட வேற ட்ரெஸ் இல்லையா அப்படின்னு சொல்லி ஹீரோ கத்துறான். ஐயோ கத்தாதீங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இப்போ அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நீ அவளுக்கு வேற புது ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி ஹினாமியை கேட்கவும், லாண்ட்ரி பண்ண துணி காஞ்சிடுச்சு, இப்போதைக்கு அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் நான் சொன்னேன் அப்படின்னு ஹீரோ சொல்லவும், ஹே மரமண்டா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவுங்கிறதே கிடையாதா? பொண்ணுங்களுக்கு அவங்களோட ட்ரெஸ் தான் ரொம்பவும் இம்பார்ட்டன்ட், அதுதான் அவங்கள ரொம்பவும் க்யூட்டாக காமிக்கும். உன்னோட ஒய்ஃபோட க்யூட்னஸ் நீ இழக்க விரும்புறியா அப்படின்னு ஹினாமே கேட்கவும், நம்ம ட்ரெஸ் வாங்க போலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். ஓ ஆமா உங்களோட ட்ராக் ஷூட் இல்லை எனக்கு இல்லை உனக்கு தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இப்போவே வாங்க போனோம் அப்படின்னு சொல்கிறான். சரி எந்த கடைக்கு போகலாம், நீங்கள் எப்பவும் எங்கே ட்ரெஸ் வாங்குவீங்கன்னு கேட்கவும், மென் ஸ்டோரில் அப்படின்னு சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோயின் வேற ஒரு கடைக்கு கூட்டிகிட்டு போகிறா. அங்கே நிறைய டிசைன்ஸ் இருக்குது. சரி நான் எல்லாத்தையும் உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக நம்ம ஹீரோயின் ட்ரை பண்ணி காட்டுறா. இது ரொம்பவும் க்யூட்டாக இருக்குது, ஆனாலுமே வந்துட்டு கொஞ்சம் குட்டியாக இருக்கிற மாதிரி தோணுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, நீங்கள் இவ்வளோ பொசசிவாக இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. சரி அப்போ எனக்கு க்யூட்டாக இருக்கிற மாதிரி நல்ல ட்ரெஸ்ஸாக நீங்களே செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. எல்லாமே அவளுக்கு ரொம்பவும் சூப்பராக இருக்குது, சரி நம்ம இதை வாங்கிக்கிடலாம் அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க 2 பேருமே பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வராங்க. சுக்காசா உனக்கு இவ்வளோ சீப்பான ட்ரெஸ்ஸே போதுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், எனக்கு இதுவே போதும், ஆடம்பரமாலாம் தேவையில்லை அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. எப்போவுமே சுக்காசா ரொம்பவும் பொறுப்பாக நடந்துக்கிட்டா, இதனால தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள நினச்சிட்டா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லவும், இப்போ அவங்க 2 பேருமே வைக்கப்பட்டுக்கிட்டாங்க. சரி வாங்க நம்ம உங்களுக்கு ட்ரெஸ் வாங்க போகலாம் அப்படின்னு நம்ம சொல்லவும், சரி ஓகே அப்படின்னு நம்ம சொல்றாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த அனிமேல நமக்கு நிறைய விஷயங்களை சீக்ரெட்டாவே தான் வச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் யாரு, உண்மையிலேயே அவ யாரு அப்படிங்கறத கடைசி வரைக்கும் நமக்கு காட்டவே மாட்டாங்க. இந்த சீசன் 1 ஃபுல்லாவே அதை பத்தி காட்டல அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு நம்ம அதை பத்தி கவலைப்பட தேவையில்ல. இவங்க லைஃப் இப்போதைக்கு ஜாலியா இப்படியே தான் போய்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.